செங்கோட்டையன் விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக முழுமையாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி எடப்பாடி கட்சி எடப்பாடிக்காக ஓட்டுங்கிறத 2026 நிறுவ நினைக்கிறார். அவர் ஒற்றை தலைமையாக இருக்கும் போதே அதில் கோட்டை விட்டது செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்த விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி எல்லாருமே கோட்டை விட்டுட்டாங்க. புதிய எடப்பாடிகிட்ட கொடுத்துக்கிட்டு தடறாங்க. தளவாய் சுந்தரம் இப்போ பன்னீர்செல்வம் அந்த கட்சிக்குள்ளே இரட்டை தலைமையாக இருந்திருப்பார்னா இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்க முடியாது. 2 வரையும் சேர்த்து தான் நடத்தியிருக்க முடியும். அங்கே செங்கோட்டையனுக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும். ஒற்றை தலைமைனால டிக்கெட் வாங்குறவன் எடப்பாடிகிட்ட தான் வரணும், ரெட்டலை வேணுங்கிறவன் எடப்பாடிகிட்ட தான் வரணும். அதனால தான் ரெட்டலை நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி அது சீமானுக்கும் அண்ணாமலைக்கோ போனால் நல்லதுன்னு அதை நான் வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், வலையர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர்லாம் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூலிப்ஸ்ன்னு நேற்று அது விவாதத்திலே சொல்லிட்டேன்.